கருப்பசாமி வரும்போது எல்லா ஆண்கள் பெண்கள் எல்லாம் கைதட்டி குலவசத்தை போட்டு விசிலடிச்சு ஆர்வம் செய்யுங்க. கருப்பசாமி நம்ம மந்தியில அருவாமீது ஏறி கோழி கால் வாங்குற நேரத்தில் எல்லோரும் ஆண்கள் பெண்கள் எல்லாம் கைதட்டி குலவசத்தம் போடுங்க. எல்லாம் நீங்க கைதட்டி பார்த்தா விசிலடி கைதட்டி குலவசத்தம் போடு பெண்கள் எல்லாம் போடு கொலைய அப்படி போடு குலவசத்தம் போடுங்க. அப்படி கைதட்டி விசில் வச்சு ஆறுவாரம் செய்ய நம்ம கருப்பசாமி மந்தையிலே தீப்பந்து பிடிச்சு அறுவாளை கையில பிடிச்சு ஆடி வரும்போது எல்லாரும் ஆண்கள் எல்லாம் கைதட்டி கொலை சத்தம் போடுங்க. பெருமா பெண்கள் எல்லாம் கொலை சத்தம் போடுங்கண்ணா. போடு கொள்ள போடு பெருமா வெட்டு கருப்பசாமி விட்டு ஒவ்வொரு ஆளும் வெட்டு அப்படியே கைதட்டி விசில் அடிப்பா.
என்னமா செய்வாங்க என்னமா மதுவான
மலையாள தேசம். மலையாள தேசத்தில் பிறந்து அழகமலை 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 காட்டிலே குடிகொண்டு வருகின்ற மக்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுத்து பாதுகாக்கின்றேன். பாதுகாத்து வருகின்றேன். அழகமலை 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 அழகமலை. அழகமலை 18ஆம் பெரிய கருப்பசாமி வாழ்ந்தவர் வேளைகளே பூலக மக்கள் பூவுலக மக்கள் என்னுடைய ஆலயத்தை நாடி வருவார்கள். ஆலயத்தை நாடி வந்து கருப்பா தாய் என் குடும்பத்துல காத்து கருப்பு ஏவல் வெள்ளி அத்துவலி பஸ்துவலி செய்வனை கோளாறு பேய் பிசாது எவையாக இருந்தாலும் நீங்க வேண்டும் நீங்க வேண்டும் நீங்க வேண்டும் கருப்பா என்று அவரவர் கையில் என்ற காணிக்கையை என்னுடைய காலத்தில் கட்டி கஷ்டங்கள் அனைத்து பாவங்கள் அனைத்து நோய் நொடிகளை வைத்துக் கொள்வார்கள். அது மட்டுமல்லாமல் என்னுடைய ஆலயத்தை நாடி வந்து நேர்த்திக்கடன் வைப்பார்கள். எப்படி எப்படி நேர்த்திக்கடன் வைப்பார்கள்? கருப்பா என் குடும்பத்தில் திருமணம் ஆகாமல் இருக்கின்றார்களே அவர்களுக்கு தாலி பாக்கியம் கொடுக்க வேண்டும். என்னுடைய குடும்பத்தில் குழந்தை செல்லம் இல்லாமல் இருக்கின்றார்களே அவர்களுக்கு பிள்ளை வரம் கொடுக்க வேண்டும். என்னுடைய குடும்பத்தில் தீராத நோய் நொடியினால் பல ஆண்டு காலமாக அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்களே நோய் நொடி எங்க வேண்டும். எங்க ஊரில் நல்ல மழை பொழியவில்லை. ஆடு மாடு ஆடு மாடு ஆடு மாடு ஆடு மாடு குடிக்க தண்ணீரா குடிப்பதற்கு தன்மை இல்லை கருப்பா என்று அழுது உடம்பு என்னுடைய கால் பாதத்தில் நேர்த்தி கடன் வைப்பார்கள். அந்த நேர்த்தி கடனாகப்பட்டது நிறைவேறியவுடன் இந்த கருப்பனுக்காக காவு கொடுப்பார்கள். என்ன காவி எப்படி காவு கொடுப்பார்கள்? ஆடு மாடு பன்றி கோழி எருமைக்கடா மச்சமிழா குட்டி ஒச்சமிழா கருங்கடா ஒச்சமிழா கருங்கடா காவியா கருங்கடா போன்ற காப்பு கொடுத்து இந்த கருப்பனுக்காக முப்பூசையும் செய்து வருகிறார்கள். எப்படி எப்படி எல்லாம் காப்பு கொடுத்து முப்பூசை கொடுப்பார்கள்? என்னுடைய கால் பாதத்தில் பிடிமுன் எடுத்து சென்று அவரவர் ஊர் எல்லை கம்மாக்கரை நெல்விளைய பூமி ஆற்றங்கரையோரம் குளிமிக்கரையோரமாக என்னுடைய கால் மண்ணை வைத்து பல பேர் வைப்பார்கள். பணிவிடை செய்வார்கள். காப்பு கொடுப்பார்கள். எப்படி எப்படி எல்லாம் பேர் வைத்து பணிவிடை செய்கின்றார். காப்பு கொடுக்கிறார்கள். அண்டி கருப்பு சண்டி கருப்பு சாமண்டி கருப்பு சப்பானி கருப்பு எல்ல கருப்பு குளுமி கருப்பு ஆத்து கருப்பு துண்டியா கருப்பு சந்தன கருப்பு சங்கிலி கருப்பு மலையாள கருப்பு மண்டி கருப்பு கனவா கருப்பு கம்ப கருப்பு சின்ன கருப்பு அழகமலை 18ஆம் அடி கருப்பசாமி அழகமலை 18ஆம் அடி கருப்பசாமி என்று எண்ணற்ற பேர் வைத்து இந்த கருப்பனுக்காக இலை குலுங்காத நேரம் 3ஆம் சம வேளைகளே எரிசோறு 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 காவு கொடுத்து வருகிறார்கள். அப்படி அவர் கொடுக்கக்கூடிய காவியெல்லாம் ஏற்றுக்கொண்ட அகில உலக மக்களையும் காத்து வந்தாலும் என்னுடைய அழகமலை காற்றில் அமர்ந்து கொண்டு எல்லை காவலம் எடுத்துவிட்டு ஐயந்த நித்தரில் இருக்கும் பொழுது யாரோ ஒரு பெண்ணாக்கப்பட்டவள் மகனே மகனே பெரிய கருப்பா ஆபத்து ஓடிவா 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 நாட்டாமலை தன் பகுதிக்கு ஓடிவா நாட்டாமலை தன் பகுதிக்கு ஓடிவா மகனே 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 என்று அழைத்த வண்ணமாக இருக்கிறது. அந்த பெண்ணுக்கு என்ன ஆபத்தோ தெரியவில்லை. செல்ல வேண்டும். அது சீக்கிரமாக சென்று அந்த பெண்ணினுடைய ஆபத்தை அறிய வேண்டும் என்றால் என்னுடைய தம்பி கொல்லிமலை காட்டிலே மாசி பையனுக்கு முன்னாடி தெய்வமாக கொல்லிமலை கன்னிமார்களுக்கு முன்னாடி தெய்வமாக இங்கு அமர்ந்து கொண்டிருக்கின்றான் தம்பி. தம்பி சின்ன கருப்பனை வரவழைக்க வேண்டும். அந்தவனை வரவழைத்து இருவரும் செல்ல வேண்டும். நாட்டமலை தன் பகுதிக்கு சென்று அந்த பெண்ணினுடைய ஆபத்தை அறிய வேண்டும். தம்பி சின்ன கருப்பா கொல்லிமலை காட்டப்பட்டு அது சீக்கிரமாக ஓடிவா ஓடிவா தம்பி கருப்புடு வருகின்றா. எப்படி கொல்லிமலை காட்டப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றான் தம்பி எப்ப வருவானாம் வருவான் என்று எதிர்பார்த்திருக்கின்றேன் கருப்பசாமி எதிர்பார்த்திருக்கின்றேன் கருப்பசாமி.
நமஸ்காரங்கள் அண்ணா. தம்பி கருப்பு அண்ணா பெரிய கருப்பா, கொல்லிமலை காட்டில் அமர்ந்து கொண்டு வருகின்ற மக்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுத்து உண்மையாகத்தானே பாதுகாத்து வர வேண்டும் தம்பி. அப்படி ஆகட்டும் அண்ணா. இப்பொழுது உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? எதற்காக அழைத்தாய்? அழகமலை காற்றில் அமர்ந்து கொண்டு எல்லைக்காவல் விடுத்துவிட்டு அவிழ்ந்து நித்திரையில் இருக்கின்ற பொழுது யாரோ ஒரு பின்னாக்கப்பட்ட ஆபத்து ஓடிவா 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 ஆத்தாமலை தென்பகுதிக்கு உண்மையாகத்தான் ஓடிவா மகனை என்று அழைத்த வண்ணமாக இருக்கின்றது. நாளோ கொல்லிமலை காட்டில் வேட்டையில் ஆடுவிட்டு அறிவிலித்தல் சென்றிருக்கும் நேரத்தில் ஆகப்பட்டவை ஆபத்து ஆபத்து என்று எல்லை அபைக்கோள் கொடுத்ததல்ல. அப்படியா? உண்மையாகத்தான் பெண்ணுடைய ஆபத்தை அறிய வேண்டும் என்றால் குல வழக்கப்பட்டு வேட்டைகள் ஆட வேண்டும். வேட்டைகள் ஆட வேண்டும். வேட்டையாடுகின்ற ஆத்தாமை ஜென்மகுதிக்கு சென்று பெண்ணினுடைய ஆபத்தை அறிய வேண்டும் தம்பி. அப்படி ஆகட்டும் அண்ணா. புறப்படுவார்களாமே. சின்ன கருப்பு விளம்புடாடத்துல வாடாலும் கருப்பாடு கூட்டமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஓடுகிறது. விரட்டி பிடிக்க வேண்டும். விரட்டி பிடிப்போம் அண்ணா. எப்படி எப்படி? கருப்பா கண்ணி வைப்பா கண்ணி வைப்பா கண்ணி வைப்பா கண்ணி வைப்பா கண்ணி வைப்பா கண்ணி வைப்பா நம்ம ஒன்றிருப்பா பார்த்து சொல்கிறேன் அண்ணா. அண்ணா கடவாடு கண்ணியில அண்ணா கருவறை மாட்டியது என்ன ஆச்சரியம்! நாம் எப்பொழுது கண்ணி வைத்தாலும் வச்ச கண்ணி வழிமாறி போனதே கிடையாது. கிடையாது. இன்று வச்ச கண்ணி வழிமாறி விட்டதா? வழிமாறி விட்டதா? இதை தாயாகப்பட்டவளுக்கு காணிக்காக செலுத்தி விட்டு செலுத்துவேன். வளைய மாற்றி கட்டு கட்டு அட சுட்டு விட்டா கருப்பா கண்ணி வைப்பா கண்ணி வைப்பா கண்ணி வைப்பா கண்ணி வைப்பா கண்ணி வைப்பா சுட்டு கிட்டா கண்ணி வைப்பா கண்ணி வைப்பா சரியாமா நம்ம வண்டி இருப்பா கண்ணி வைப்பா சரியாமா கருப்பா வண்டி இருப்பா. உண்மையாகத்தானே என்ன விழுந்திருக்கு என்று பார்க்க வேண்டும். அண்ணா செட்டுவாடி கண்ணீரே அண்ணா செம்புரி மாட்டியலே செட்டுவாடி கண்ணீரே அண்ணா செம்புரி மாட்டியலே நாட்டுப்படக்கூடிய கண்ணீரில் சிறுங்குருவி மாட்டி விட்டதண்ணா. அதையும் தாய்க்கு காணிக்கையாக செலுத்தி விட்டு வளைய மாற்றி கட்டி பிடிக்க வேண்டும். மாற்றி கட்டி பிடிப்போமே.
மணிக்காக வைத்த ஒரு கண்ணி, உன் கண்ணி அதில் என்ன விழுந்திருக்கு பார்க்க வேண்டும். இதோ பார்க்கிறேன் அண்ணா. அண்ணா கொக்குவாடி கண்ணியே அண்ணா கொக்கு வந்து மாட்டியே. கொக்குப்படக்கூடிய கண்ணுகளே கண்ணியிலே உருவி குறி வந்து மாட்டு விட்டதுதான். வேண்டாம் தம்பி, இதை தாயாகப்பட்டவர்களுக்கு காணிக்காக செலுத்தி விட்டு இதற்கு மேல சின்னஞ்சிறு பறவைகளா பிடிக்க கூடாது. எதை பிடிக்க வேண்டும்? பெரிய பறவைகளை பிடிக்க வேண்டும் அண்ணா. சின்னஞ்சிறு பறவைகளை விட்டு நாலு கால் பாய்ச்சலில் ஓடுகிறது. மானுக்காக வைத்த ஒரு கண்ணு மானை துரத்தி செல்கின்ற பொழுது வெள்ள முயலாக மாறிவிட்டது. அநேக தூரம் ஓடுகிறது. என்ன வெள்ள முயலாக மாறி தொட்டுப்பார் என்னை தொட்டுப்பாரடா என்று உண்மையாகத்தான் ஓடுகிறது. நாட்டமலை தென்பகுதியை நோக்கி ஓடி நம்மளை பார்த்தவுடன் தப்பித்து விட்டோம் என்று ஓடிக்கொண்டிருக்கின்றது. எப்படி ஓடுது பார்த்தாயா? எப்படி ஓடுது? உண்மையாகத்தானே ஆளுருட்டி மலைக்கு மேல்புறமாக கீழ்புறமாக ஆகாச ஊரணிக்கு கீழ்புறமாக ஓடி ஒரு சங்கம் முதற்குள் நுழைந்து விட்டார். கிடைத்தம் என்றால் ஓடிவிடும் அல்லவா? ஓடிவிடும். ஈட்டியால் குத்தி எடுக்க வேண்டும். அதற்கு முன்பதாக இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வரத்தை கொடுத்து விட்டு பின் அந்த வெள்ள மயிலை பிரித்து பார்க்க வேண்டும். ஆகட்டும் அண்ணா. அப்படி இங்க இருக்கின்ற மக்களுக்கு அனைவருக்கும் கேட்கின்ற வரத்தை கொடுத்து விட்டு அதன் பிறகு நம்ம இருவரும் செல்வோம். ஒரு ஜெயிக்கண்ணா கருப்புசாமியிடம் வந்து பாத காணிக்கை செலுத்தி திருநீர் பெற்று சென்றால் நம்மளைய பிடிச்சிருக்கிற கிரகங்கள் விலகும் என்பது ஐதீகம் இருக்கு. அப்படியே எந்திரிச்சு வாங்கப்பா. கருப்புசாமியிடம் வந்து சங்கம் முதலுக்குள் இருக்கக்கூடிய வெள்ள மயிலுக்கு ஈட்டி தொடுக்க வேண்டும். சங்கம் வரை பிரித்து வெள்ள மயிலை வெட்டி எடுக்க வேண்டும் தம்பி. இப்படி என்ன தம்பி சின்ன கருப்பா, என்ன ஒரு ஆச்சரியம். இப்பொழுது சங்கம் முதலுக்குள் இருக்கக்கூடிய வெள்ள மயிலுக்கு ஈட்டி தொடுத்து சங்கம் முதலை பிரித்து பார்க்கின்ற பொழுது ஈட்டி பட்டவுடன் வெள்ள மயில் கல்ச்சிலையாக உருமாறிவிட்டது. உண்மையாகத்தானே. ஆனால் கல்ச்சிலையை பார்க்கின்ற பொழுது ஒரு பெண்ணின் உருவம் போல் தெரிகின்றது. உண்மையாகத்தானா. ஈட்டி பட்ட இடத்திலிருந்து ரத்த வெள்ளமாக பட்டது வந்து கொண்டிருந்தது அல்லவா? வருகிறது. அந்த இடத்தில் வனத்தில் உள்ள மூலிகையை பிடுங்கி கல்ச்சிலையின் மீது தடவை ரத்தத்தை நிறுத்தி பார்க்கின்ற பொழுது மூலிகையில பட்டவுடன் ரத்தம் நின்று விட்டது. உண்மையாகத்தானே. வேப்பிலை பட்டவுடன் கல்ச்சிலைக்கு உயிர் வந்து விட்டதா தம்பி? உண்மையாகத்தானா. தாயாகப்பட்டவள் முகத்தை பார்க்கின்ற பொழுது கனவிலே வந்த ஆபத்து மகனே என்று அழைத்த தாயாக தோன்றுகின்றாள். தாயினுடைய கோபத்தை தணிக்க வேண்டும் என்றால் தாயே கருமாரி, எங்கள் தாயே கருமாரி, வேறு கருமாரி, துணை நீயே மகமாயே.
கருப்பா, அண்ணா பெரிய கருப்பா, இப்பொழுது தாயினுடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது உண்மையாகத்தானே ஒரு பெண்ணின் உருவமாக தெரிந்தது. தாயினுடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது கனவில் வந்த ஆபத்து மகனை ஓடிவா ஓடிவா என்று அழைத்த தாயாக தோன்றுகின்றார்கள். உண்மையாகத்தான் ஈட்டிப்பட்ட காரணத்தினாலே தாய் கடும் கோபத்தில் இருக்கின்றது. கோபத்தோடு இருக்கிறது. தாய் கோபப்பட்ட உலகம் தாங்குமா? தாங்காதண்ணா. தாயினுடைய கோபத்தை தணிக்க வேண்டும். உண்மையாக தாயினுடைய கோபத்தை தணிக்க வேண்டும் என்றால் தாய்க்கு பிடித்தது தாலாட்டு. வனத்துல ஊனாங்கொடி ஓடக்கூடிய இருக்க வேண்டும். அப்படி ஆகட்டும். முந்தலை கட்டி தாலாட்டு பாடி கோபத்தை தணிக்க வேண்டும். ஆகட்டும் அண்ணா. அப்படி ஆகட்டும். தாய்க்கு தாலாட்டு பாடும் போது எல்லாருமே கைதட்டி, பெண்கள் எல்லாம் குலவு சத்தம் போடுங்கம்மா, எங்க எல்லாம் கைதட்டுங்க பார்ப்போம். அப்படி ஹெல் சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டே தாயணி கம்மார தாலேல விசிகிட்டு பாட்டு செல்லும் நேரம் கேட்டு நீகம் மறந்து தாலேலே உலகையாளு தாவுக்கு செல்ல பிள்ளை நான் இருக்கேன், இருக்க வேண்டாமா எந்தாயணி இருக்கேன். சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டேன் தாயணி கம்மார
இந்த ஊர் மக்களை உலக மக்களையும் காக்க வேண்டும். எங்கள் குழந்தைகளை இருவரையும் காக்க வேண்டும். தாயே, எழுந்து வாருங்கள் அம்மா. மகனே பெரிய கருப்பு, மகனே சின்ன கருப்பு, அம்மா தாங்கள் இருவரும் மங்களமாக வாழ்ந்திருப்பீர்கள். இந்த தாயார் எங்கு பிறக்கப்பட்டவள், எங்கு அமரப்பட்டவள் கூறுகிறேன் கேளுங்களப்பா. ஆகட்டும் தாயே. நான் தமிழ எல்லையிலே எல்லையிலே நான் தான் காவு கொண்டு முத்துமாறி இந்த ஊர் மக்களையும் காத்து ரட்சிக்கூடிய என் தாயாகப்பட்டவள் இரண்டாவது பிறப்பாக எங்கு பிறந்தேன் என்று அறியலாமா தாயே? எல்லையிலே இந்த ஊர் மக்களை எல்லாம் காத்து ரட்சிக்கூடிய என் தாயாகப்பட்டவள் மூன்றாவது பிறப்பாக இங்கு பிறந்தேன் என்று அறியலாமா தாயே? கொன்னையூர் எல்லையிலே தாயாகப்பட்டவள் நான்காவது பிறப்பாக இங்கு பிறந்தேன் என்று அறியலாமா தாயே? இந்திரப்பட்டி எல்லையிலே தாயாகப்பட்டவள் ஐந்தாவது பிறப்பாக எங்கு பிறந்தேன் என்று அறியலாமா தாயே? வைத்தூர் எல்லையிலே அந்த ஊர் மக்களை உலக மக்களை எல்லோரையும் காத்து ரட்சிக்கூடிய என் தாயாகப்பட்டவள் ஆறாவது பிறப்பாக இங்கு பிறந்தேன் என்று அறியலாமா தாயே? ஆறாவது பிறப்பு சாய்ந்தால் சமயபுரம், சாதித்தால் அந்த கண்ணபுர எல்லையிலே ஏழாவது கண்ணி இளைய கண்ணி அந்த அழகு முத்துமாரி எங்கு பிறக்கப்பட்டவள் தெரியுமா? இதோ நான் கூறுகிறேன் கேளுங்கப்பா. ஆகட்டும் தாயே. சமயபுர எல்லையிலே தாயாகப்பட்டவள் இப்படி 7 பிறப்புகள் முடித்த நிலையில் இந்த கோப்பாச்சி வெள்ளம் கோபுர கட்டாள வனத்திற்கு மகனே சின்ன கருப்பா, மகனே பெரிய கருப்பா, ஆபத்து, ஓடி வாருங்கள் என்று எதற்காக தாயே எங்களை இருவரையும் அரவழைத்தீர்கள் அம்மா? மகனே தாயே கூறுகிறேன் அப்பா. தாயாருக்கு நேர் வரும்பொழுது நான் கூறுகிறேன். இப்பொழுது இந்த தாய் கானகத்தில் கற்சிலையாகிறதுனால் நாங்கள் கரங்கள் பட்டு இப்பொழுது உயிர் சிலையாக நின்று கொண்டிருக்கிறேன். இந்த தாய் இந்த கருப்பு கண் எடுத்த தெய்வம் அல்லவா? இந்த தாயாருக்கு ஒரு சிறிய ஆசையப்பா, நான் கேட்கும் பொருளம் எனக்கு வாங்கி தருவீர்களா? வாங்கி தருகிறோம் தாயே. கொல்லிமலை போய் வாடா எந்த மகனே, மகனே
அதை இன்று மறக்கவில்லை. இருந்தாலும் தாயாருக்கு பிடித்த மலர் என்ன மலர் தெரியுமா? என்ன தாயே? மலர் போய் வாடா மகனே போய் வாடா. மாலையெல்லாம் வாங்கி வந்து தருகிறோம் தாயே. அது மட்டுமல்லாமல் இன்னும் ஏதாவது வேண்டுமா தாயே? தாயார் பவனி வர வேண்டும். பவனி வருவதற்காக தாய் பவனி வருவதற்கு வாகனம் எல்லாம் ஓட்டி வர வேண்டும். உண்மையாக அம்மா? மகனே தாயே, மகன் பெரிய கருப்புடி எங்கு சென்று இந்த வாகனம் ஓட்டி வர வேண்டும் தெரியுமா? என்ன வாகனம் தாயே? அந்த அழகர் மலை போய் வாடா வாரே போய் வாடா வாடே வாடா எனக்கு ஓட்டி வாடா போய் வாரே போய் வாரே போய் வாடா வாடே வாடா எனக்கு ஓட்டி வாரே கொண்டி மலை போய் வாடா போய் வாரே போய் வாடா போய் வாரே போய் வாடா எனக்கு ஓட்டி வாடா கொண்டி மலை தாயே போய் வாரே போய் வாரே போய் வாடா உனக்கு ஓட்டி வாரே. அது மட்டுமா தாயாருக்கு கருமலை சென்று காளை வாகனம் ஓட்டி வர வேண்டும். ஆகட்டும் தாயே. சிறுமலைக்கு சென்று சிங்க வாகனம் ஓட்டி வர வேண்டும். அடாடா. ஐயர்மலைக்கு சென்று அன்னப்பச்சி வாகனம் ஓட்டி வர வேண்டும். அப்புறம் அது மட்டுமா? அது மட்டும் இல்லாமல் தாயாருக்கு பிடித்த வாகனம் என்ன வாகனம் தாயே? பழனி மலைக்குமே போய் வாடா பழனி மலைக்குமே இந்த தாயாருக்கு ஆபத்து வர மகனே பெரிய கருப்பு மகனே சின்ன கருப்பு என்று கூவி அழைத்தார். இன்னங்களை தீர்த்து வைப்போம் என்று கூறுகிறவா அன்று இன்றைய தாயாருக்கு ஆபத்து வந்து விட்டது. பூலோகத்தில் தெய்வம் இல்லை, நீதியிலின் ஆணவத்தால் ஆடிக்கொண்டு வருகிறார். கற்பை சூறையாடிக் கொண்டு வருகிறார், ஆண்களை துன்புறுத்தி வருகிறார். அது மட்டுமல்ல, அவனை அழிக்க வேண்டுமானால் அவன் வாங்கிய வரம் என்ன தெரியுமா? என்ன தாயே? ஒரே கருவிலே 7 பெண் குழந்தைகள் பிறக்க வேண்டும். அந்த 7 பெண் குழந்தைகள் ஒரே சக்தி வாய் என்று உருமாற வேண்டும். அப்படி ஒரு மாநாட்டால் அந்த அரக்கனை அழிக்க முடியும் என்று அவன் வாங்கிய வரம் அன்று. இன்று உன் தாய் 7 முகமாக இருக்கும் நாள் இப்பொழுது ஒரே சக்தி வாய் என்று உருமாற வேண்டும் மகனே. ஆகட்டும் தாயே, ஆகட்டும் அம்மா. அண்ணா பெரிய கருப்பா, அந்த மகேஸ்வரக்கல் என்பவன் கூப்பாட்சி வல்ல கோபுர கட்டள வளத்திலே ஆண்கள் அடித்து ஆலயங்கள் எடுத்து பெண்கள் கற்பை சூறையாடி வருகிறான். அண்ணவனை அழைக்க வேண்டும் என்றால் நாம் தாயாகப்பட்டவள் 7 திரும்பவும் அமர்க்கூடிய தாய் ஒரே உருவாக ஒரே சக்தியாக மகமாயாக வளர வைக்க வேண்டுமே. அப்படியா? அப்படியாக இப்பொழுது 7 கரகம் வைத்திருக்கிறோம். இந்த 7 கரகத்தை ஒன்று சேர்த்து வருவோமே. அப்படி ஆகட்டும். ஆகட்டும் ஆகட்டும். தயவு செய்து தூங்குறவங்களை எந்திரிச்சு உட்காருங்க. சாமி அழைக்க போறோம். இந்த 7 கரகத்தை ஒன்று சேர்க்கணும். தயவு செய்து எல்லாருமே எந்திரிச்சு உட்காருங்க. சாமி அழைக்கும் போது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கைதட்டி குலவ சத்தம் போடுங்க. ஏன் கைதட்டி குலவ சத்தம் போடுறோம் அப்படி சொல்றோம்னா, தெய்வத்துக்கு பிடிச்சது குலவ சத்தம், கும்மி சத்தம், விசில் சத்தம்.
சாமி அழைக்கும் போது எல்லாருமே கைதட்டி விசில் அடிங்க பாப்பான். எல்லாம் கைதட்டுங்க பாப்பான். தாயே வேப்பிலக்கார் வெளியாளமத்தின் ஆயிரங்கள் உள்ள மகனாய் தாயே உன்னுடைய அருளாகப்பட்ட இந்த மந்தையிலே மூடிய முக்கால் ஆலய துள்ளிலிருந்து ஓடி வந்து இந்த ஏதோ ஒரு முத்துமாரி உடைய கரகத்தை எடுத்தாள் என்று தாயே தாயே உன்னுடைய நீர் அழியாமல் சொல்லழியாமல் வாக்களியாமல் தாயே ஓடிவா ஓடி ஓடி வர வேண்டும் அம்மா. ஓடிவா அழைக்கின்றேன் தாயே அழைக்கின்றேன் ஓடி வாருங்கள் தாயே. துள்ளை பிறந்தாலே ஓடிவாமா கிளம்பையிலே கிளம்பையிலே துள்ளி பிறந்தாலே மகமாயே ஏழு கரகம் ஒரே சக்தியாக உருமாறக்கூடிய வேளையிலே ஒரு தெய்வமாவது அருள் கொண்டு ஆடி வந்து இந்த கரகத்தை எடுத்து ஒன்று சேர்க்கணும். அதனால முன்னாடி சாமி ஆடி வந்தவங்க யார் தூங்கினா எழுப்பிடுங்க. ஏன்னா 7 கரகத்தை ஒன்று சேர்த்தா தான் மகிஷாசுர அரக்கனை அழிக்க முடியும். அதனால ஒரு தெய்வமாவது அருள் கொண்டு ஆடி வரணும். ஓடி பார்த்தாயே அம்மா சாமி வந்த தெய்வம் கரகத்தை எடுவா ஓடிவா தாயே சாமி அம்மா முத்து மாறு என்ன அழகு முத்து மாறு தாயே அம்மா யாரு வாரா அம்மா யாரு தாயே அம்மா முத்து மாறு அழகு முத்து மாறு அம்மா ஓடிவா எங்க முத்து மாறு யாரு வேறு அம்மா முத்து மாறு அழகு முத்து மாறு யாரு முத்து சமய மாறு காரி வாடி அம்மா முத்து மாறு அழகு முத்து மாறு யாரி ஓடிவா சமய தாயே சிலுக்க சிலுக்க வரலே யாரு சுந்தர சிலுக்க சிலுக்க வரலே யாரு சுந்தர எல்லாரும் கைதட்டுங்க. 7 சக்தியும் ஒரே சக்தி மகாசக்தி மகமாயாக உருவெடுக்கக்கூடிய வேளையிலே தனித்தனியா பேர் சொல்லி அழைக்கணும் போது எல்லா கரகத்தையும் மொத்தமா இறக்கி வைக்க போறோம். எல்லாம் நல்லா கைதட்டுங்க. ஆத்தாளுக்கு கைதட்டலாம்.
ஆசாமி ஏழு பேருமே வந்துட்டாங்க. வந்துட்டாங்கக்கா. சரி ஓடு குழவை போடு. ஆத்தா குழவை போடுதில்ல. ஓடு அப்படி. ஆண்கள்லாம் விசிலே அடிக்க மாட்டீங்களா? அடிங்க விசிலாம். ஓடு. சாமியார் சொந்தக்காரங்க வாங்கம்மா, எந்திரிச்சு கரகத்தை இழக்கும் போது கீழே விழுந்துருவாங்க. எந்திரிச்சு வாங்க பெண்கள், எந்திரிச்சு வாங்கம்மா. பக்கத்துல வாங்க. ஏன் பயப்படுறீங்க? எந்திரிச்சு வாங்க. ஆசாமி இல்ல பிடிச்சுக்க. எலுமிச்சம்பழம் வாங்கிக்கோங்க. பெண்கள் எந்திரிச்சு வாங்கம்மா. கரகத்தை இறக்கும் போது கீழே விழுந்துருவாங்க. எந்திரிச்சு வாங்க. பிடிச்சுக்கோ. தட்டும்போது தட்டுறீங்களா? தட்டுங்களா? இல்லை சார், பிடிங்கம்மா பிடிங்க. அண்ணா பெரிய கருப்பா, இப்போது தாய்வுடைய சத்தியம் ஒன்று சேர்ந்து விட்டது. அரக்கன் எங்கிருந்தாலும் சரி, அந்த மகிழ் சரக்கு எங்கிருந்தால் தாயினுடைய பாதத்தை வந்து கொண்டு வந்து சேர்ப்போமே அண்ணா. புறப்படுகிறானே இப்போ நடுவான்